ஹலோ டேய் யாரா நீங்க? எதுக்குடா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐயோ டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இல்ல சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான். என்ன கன்ஃபார்ம் பண்ண போறீங்க? இல்ல ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான். என்னது ஆக்சிடென்ட்? டேய் 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 யார் வேணா எப்படி வேணா கூப்பிடலாம். ஆனா நான் உங்களை சிம்சன் தான் கூப்பிடுவேன். சாம் யாருடா? சிம்ரன்டா. சிம்ரனா? யா பிரியா கண்ணே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது அந்த செவ்வாய் தோஷன்னு வச்சுக்கோ. இந்த டிஃபன் பாக்ஸ் தலையின போட்டு தள்ளிட்டு ச்சே அந்த செவ்வாய் கிரகத்துக்கே போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கண்ணு. மெரினா பீச்ல லவ்வ சொல்லுவேல், ஆனா டூயட் பாட மட்டும் ஆல்ஸ் மலைக்கு போடுவலா? இங்க தான்டா நீ இருக்க. நான் உன்னை மேகி கிட்ட மாட்டி விடும்போது நீ பார்த்து சும்மா தானடா இருந்த. ஏய் நான் அப்பவே வேண்டாம் வேண்டாம் தானே சொல்லிட்டு இருந்தேன். Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. கவலைப்படாத ராக்ஸ், கண்டிப்பா சீக்கிரம் செத்துடுவான் பாரு. இடம் உழுந்துரும் போனோ, அப்படி மட்டும் நடக்கலன்னா. ராக்ஸ் அதுக்காக ஏன்டா இவ்ளோ ஃபீல் பண்ற? பின்ன எப்படியாக்கும் கன்ஃபார்ம் பண்றது? சரி போனை கொடு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஹலோ ஹலோ சார், நீங்க வண்டியிலயா போயிட்டு இருக்கீங்க? ஆமா. ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஆஹா. நீங்க ஆம்புலன்ஸ்ல போறீங்களா இல்ல மார்ச்சரி வேன்ல போறீங்களான்னு சொன்னா ஈஸியா இருக்கும். டேய் 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 யாரா நீங்க? அவங்களா நீங்க? காலையில உயிர் எடுத்துட்டீங்க. சாரி சார், நாங்க அப்புறம் கூப்பிடுறோம். ஏண்டா இன்னும் அடிபடலையா? டேய் ஒருவேளை அந்த பொங்க சொன்னது பொய்யா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படியாக்கும் பொய்யா போகும்? சொல்லி வச்ச மாதிரி 2 தடவையா அப்படி நடக்கும். சரி அப்படின்னா ம், கடைசியா ம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமா ஒரே ஒரு தடவை கால் பண்ணிக்கிறேன்டா. ஏய் நான் ஃபோன் பண்றேன்டா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஏய் நம்பர்டா, இது அவனோட நம்பர்டா, ஏதோ கூப்பிடுறேன்டா. எடு எடு எடு, அநேகமா ஸ்பாட்ல இருந்தா கால் பண்றான்னு நினைக்கிறேன். எடு. ஹலோ டேய் யாரா நீங்க? எதுக்குடா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐயோ டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இல்ல சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான். என்ன கன்ஃபார்ம் பண்ண போறீங்க? இல்ல ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான். என்னது ஆக்சிடென்ட்? டேய் 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 ஏய் டிங் 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 டிங். டெலிபோன் மணி போல் சிரிப்பவழி வளா, மெல்போர்ன் மலர் போல் போல். ஹலோ ஹலோ, சீமாட்டி பியூட்டி பார்லரா? சீமாட்டி பியூட்டி பார்லரா? சிம்ஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இது சிம்ஸா? ஏய், என் பேர் சிம்ஸ் இல்ல, சொர்ணாடா. இங்க பாருங்க, உங்களை யார் வேணா எப்படி வேணா கூப்பிடலாம். ஆனா நான் உங்களை சிம்சன் தான் கூப்பிடுவேன். சாம் சாம் யாருடா? சிம்ரன்டா. சிம்ரனா? சொல்லுங்க. ஆமா, நீ யாரு? புதுசா இருக்கு வாய்ஸ். இங்க பாருங்க, நான் ஒரு புது ஹீரோன்ற ஈகோ கொஞ்சம் கூட இல்லாம என் கூட பேசுறீங்க பாத்தீங்களா? என்கிட்ட டவுட் கேக்குறீங்க பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. டேய், யாரா நீ? ஏடா கூடமா பேசிட்டு இருக்க? ஐயோ அப்படி சிரிக்காதீங்க சிம்ரன் ப்ளீஸ். இந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க நீங்க. டேய், நான் இங்க திட்டிட்டு இருக்கேன், உனக்கு அங்க சிரிக்கிற மாதிரி இருக்கா? அவனை நேர்ல வந்து மிதிச்சே கொன்னுடுவேன் உன்னை. இல்ல சிம்ரன், நேத்து உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு சீனு ரொம்ப ஈஸியா பண்ணிட்டேன். ஆனா நாளைக்கு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஒரு சீனு வல்ல, அது எப்படி சொல்றதுன்னு ரொம்ப நர்வஸா இருக்கேன். சாம் ஒரே ஒரு தடவை ஹலோ சொல்லிட்டு கொடுத்துறேன்டா. சும்மா இருடா. இல்ல சாம், டான்ஸ் பத்தி 2 வார்த்தை டிப்ஸ் கேட்டு கொடுத்துறேன்டா. முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கல. சீ போடா. சாரி சிம்ஸ், இங்க ஒரு எருமாடு குறுக்குல வந்துருச்சு. டேய், செவுடாடா நீ? நான் பேசுறது உன் காதுல விழல? நீங்க பேசுறத கேட்டுட்டே இருந்தா போதும், எனக்கு சாப்பாடு கூட தேவையில்லை. இந்த வாய்ஸ் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கு? ஸ்வீட்னு கூட சொல்ல முடியாது, ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டா தகட்டுற தேன் தேன் மாதிரி இருக்குது உங்க குரல். ஓகே சிம்ரன், பாய். பாய். ஏண்டா நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கேன்ல, 999 ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? ஒரு லவ் சீனை நானும் சிம்ரனும் ஆக்ட் பண்ண போறோம், அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல, அதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு
மாயாண்டி மாயாண்டி ஏண்டா அர்து என்ன டல்லா இருக்காய்? மாரியாத்தாவுக்கு வேண்டுதல். மரியாதாக்கா சரி இப்போ எங்க வாக்க போயிட்டு இருக்காய்? பக்கத்து குப்பத்துக்கு போய் மாயாண்டியை கூட்டு வர போறேன். ஐயோ ஏய் வாடா. மாயாண்டியா எதுக்குடா? சாமோட ஒரு காலை உடைக்க போறேன். ஐயோ என்ன இப்படி லூசு மாதிரி என்னென்னமோ பேத்தின்னு இருக்காய்? என்னவாக்கா ஆச்சு? சிம்ரன் இருக்காங்கல்ல, அவங்க போன் பண்ணிருந்தாங்கடா. இந்த எரும மாடு சாம் தான் அட்டென்ட் பண்ணான். சிம்ரனா இங்க எதுக்காக்கும் போன் பண்ணா? சாம் நடிக்கிறான்ல ஒரு படம், அதுக்கு அவங்க தான் ஹீரோயினா. நான் அப்படியே என்னோட டான்ஸ் பத்தி 2-3 டிப்ஸ் கேட்டுட்டு ஒரு ஹாய் சொல்லலான்னு பார்த்தா இந்த எரும மாடு போனை புடுங்கி என்னை எட்டி உதச்சிட்டான். அச்சச்சோ. ஏண்டா அது நிஜமாலுமே சிம்ரன் நோக்கு கண்டிப்பா தெரியுமா? கொஞ்ச நேரம் கொச்சுக்கொழி, கொஞ்ச நேரம் கதகளி, கொஞ்ச நேரம் மணிப்பூரி வருவாயா. ஐயோ நானும் உன்ன மாதிரி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விஷயத்த சொல்லேன்டா, அது எப்படி சிம்ரன் தெரியும் நோக்கு? இல்லடா, சிம்ரன் தான் போன் பண்ணாங்க. இத்தனைக்கும் வந்தது இன்கமிங் கால். சாம் கூட ஏன்னு வழிஞ்சு போன் பேசிட்டு இருந்தான். சரி நான் கிளம்புறேன்ப்பா. டேய் வாயேண்டா. என்னமோ எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருக்காய். எங்க பக்கம் போறா இப்போ? அவனை பழிக்கு பழி வாங்க போறேன். எதுக்காக இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காய் நீ? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கேட்டியா? வேணாம் எனக்கு டைம் ஆச்சு. ஓ வாடா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனோ. வா. சரி எனக்கு ஒரு ஐடியா. என்னது? நீ உள்ள போனதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு பேசாம தலையாட்டு. நேக்கு வரமாட்டேங்கிறதே. சரி உன் ஸ்டைல் ஆட்டு. நீ first வா. நான் வரமாட்டேன். பிரியா கண்ணே, கபக்கு சிக்கான் சிக்கே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது இந்த செவ்வாய் தோஷம் வச்சுக்கோ. உட்டாலக்கிடி கிரிகிரி தாண்டி பர்றா கிரிகிரின்னு ஒரே தாவா தாவி உன்னை அந்த செவ்வாய் கிரகத்துக்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. சலம் கபக்கு சிக்கான் சிக்கே. ச்சே சரியா இல்லையே, வேற ஏதாவது திங்க் பண்றா சாம்? எப்படி சொல்லலாம்? ஐடியா கிடைச்சிருச்சு. யா பிரியா கண்ணே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது அந்த செவ்வாய் தோஷம் வச்சுக்கோ. இந்த டிஃபன் பாக்ஸ் தலையின போட்டு தள்ளிட்டு ச்சே அந்த செவ்வாய் கிரகத்துக்கே போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கண்ணு. ச்சே இது சரியா வரலையே, வேற மாதிரி ட்ரை பண்றா சாம். கம் ஆன், ஐடியா இப்படி பண்ண எப்படி இருக்கும்? யா யா பிரியா, உன் பேரை சொல்லும் போதே கபாலம் வரைக்கும் பீறிக்கிட்டு வருது. ஆனா உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், அதனால கல்யாணம் தடையாகும்னு வச்சுக்கோ. அந்த செவ்வாய் கிரகத்துக்கே போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிரியா 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 பிரியா. என்ன இது? ஏய் தனியா உளறிட்டு இருக்காய். நான் என்ன உங்க 2 பேர் மாதிரி வெட்டி பையன் நினைச்சியா? நான் டயலாக் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தேன். யா சரி சரி, ஏதோ சிம்ரன் கூட போன்ல பேசினியாமே. யா யா. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நம்ம அர்த்தம் சொன்னா. இவன் சொன்னானா? இவன சரியான கழுத்தரிப்புடா ராக்ஸ். இவன் அது வேற ஒண்ணு இல்லடா ராக்ஸ். முந்தினது நானும் சிம்ரனும் ஒரு லவ் சீன்ல 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஆயி அவங்க என் கூட போன்ல பேசிட்டு இருந்தாங்க. அதை இவன் கேட்டான், இவங்கிட்ட போனை கொடுக்க முடியுமா? அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? ஏய் இப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்லடா, சிம்ரன் என்ன நினைப்பான்னு நான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையாடா? யாருக்கு? சிம்ரனுக்கா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. என்னதான் அடிக்கணும்? ஏண்டா உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையாடா? எங்க சென்ஸை பத்தி நீங்க ஒன்னும் பேச வேண்டாம்டா. நான்சென்ஸ். தனியா பேசிட்டு இருக்கே, உனக்கு தான் சென்ஸே இல்ல. போங்கடா ஆப் பாயில். பின்ன ரிஹர்சல் வேற எப்படிடா பண்ணுவாங்க? இப்படிதான் பண்ணுவாங்க. லவ் சீன்னு சொல்ற, ரிஹர்சல் தனியா பண்ணா அப்புறம் எஃபெக்டே இருக்காதுடா. அதுக்காக சிம்ரனே இங்க ஃபோன் பண்ணி வர சொல்ல முடியுமா? எதுக்கு சிம்ரனை வர சொல்லணும்? இங்கே யாரையாவது கூப்பிட்டுக்கோ. இங்கயா? யாரு? உன் கூட வா. அதுக்கு நான் தூங்கல தொங்குவேன். நினைப்பு தான் பொழப்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தல்றா, நீயே கூப்பிட்டாலும் நான் ஒன்றும் வரமாட்டேன். நான் நம்ம கேர்ள்ஸை சொன்னேன். கேர்ள்ஸ்? வெரி குட் ஐடியாடா. மேகி. மேகி தான் கரெக்ட்.
ஏண்டா அர்ஜுன், மேகி பத்தி தான் நோக்கு தெரியுமோனோ, அப்புறம் ஏண்டா? ஏய் 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 ஏற்கனவே மேகி அவ பாய் ஃப்ரெண்ட கட் பண்ணதுல ரொம்ப கோவமா இருக்காடா. இப்ப போய் சொன்னா எரிஞ்சு விட மாட்டா. ஆமாண்டா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சாம். உன்னை பார்த்த உடனே அவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருமா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. நீ போய் ட்ரை பண்ண. ஓ நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? டேய் சாம், நீ பேசாம கண்ணாடி முன்னாடி நின்னு பிராக்டீஸ் பண்ணிக்கோ ஏன் ப்ளீஸ்டா. இல்லடா அர்ஜு சொல்றதா ரைட். ஐயோ கண்ணாடி முன்னாடி பிராக்டிஸ் பண்ணா சரியா வர மாட்டேங்குதுடா. வராது சாம். எப்படி வரும்? மேகி முன்னாடி சொன்னாதான் வரும். ஓ அர்ஜு, டேய் சாம், நீ மட்டும் மேகிட்ட போய் லவுட் டயலாக சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் அடிபட்டுட்டாக்கும் திரும்பி வர போறாய் ப்ளீஸ்டா. அடிபட்டுட்டா? ஆமாண்டா. யார் மேல? என் மேல கைய வச்சிருவாள அவ. அதானே, கைய வச்சாதான் நீ சும்மா இருந்துருவியா? அது அர்ஜு ஒன்னு சும்மா நாச்சுக்காக்கும் உசுப்பேத்தி விட்டு இருக்கான். அவன் கை வைக்காமயே நோக்கு அடிபட போறதுடா. கை கை வைக்காம ஏய், அவனுக்கு உன் மேல பொறாம சாம். நீ போய் சீக்கிரம் மேகி கிட்ட பேசு. அவன் எங்கேயாவது கிளம்பிட போறா. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் சாம். சக்சஸ். சீக்கிரம் போ. டேய் 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 எனக்கு இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர்டா. டேய் நான் என்ன எக்ஸாம்க்கா போறேன், எனக்கு சொல்லி அனுப்புற. ஐயோ, டேய், டேய், டேய். டேய்டா. போகும்போது அவசகனமா கூப்பிடாதடா. யாரு? நேக்கே ஜோசிமா. அட பாவி, தேவையில்லாம உன்னை அடிபட்டு வர போக வச்சிட்டியடா. ஏன்டா அப்படி பண்ற? ஹாய். நீயா? ச்சே வந்த மூடே போச்சு. என்னடா சொன்ன? இல்ல வந்த வேலை சுத்தம்னு சொல்ல வந்தேன். உன்ன மாதிரி எவ்வளோ கிரிமினல்ஸை பார்த்துருப்பேனா? என்கிட்டயேவா? மேகி பக்கம் தானே வந்த நீ? ஆமா எங்களுக்கு வேற வேலை கிடையாது பாரு. இந்த மூஞ்ச பார்க்க அங்க இருந்து வராங்க. ஏய் நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ என்ன நடக்கும் தெரியுமா? நான் நினைத்தால் நினைத்தது நடக்கும். நாரரரீரா லாரரரா. சி நிறுத்து. நீ சினிமால இறங்கிட்டா ஓகே, ஹீரோ ஆப்பற நினைப்பு ஓகே. அது ஏன் அடிக்கடி வந்து என்கிட்ட ஞாபகப்படுத்துற? நான் கேட்டேனா? சரி சொல்லு, வந்த விஷயத்த சொல்லு. மேகி எங்க? அவ ரூம்ல இருக்கா, வரமாட்டா. ரூம்ல இருக்காளா? என்ன பண்ற? ஏய் மேகி வெளில வாடி. ஓய், என்ன சவுண்ட் குடுக்குற? நீ கூப்பிட்டோன்னே வெளியே வரதுக்கா வேணா உன் பொண்டாட்டியா? ஏய் அடங்கு அடங்கு. அப்புடு சூடு. பாத்தியா மேகி இதான் நம்மால போதுமா அந்த ப்ரூஃப். ஏய், இப்ப எதுக்கு வந்த? என்ன விஷயம்? मैं तुमसे बात करना चाहती हूँ. I just want to tell you something like Sig Nobels, Mercedes Benz. ஆ? French. சி, லோக்கல்ல பேசு. மேகி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன விஷயம்? அதான் நேத்து எல்லாத்தையும் காஃபி ஷாப்ல சொல்லிட்டேல. அது இல்ல மேகி, இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மேகி. என்ன விஷயம்? என் மனசுல உள்ளது சொல்லணும் மேகி. மனசா? ஹே சாம், இந்த மனசுல இருக்கிற விஷயத்துல மேகி கிட்ட சொல்ற வேலையை வச்சுக்காத நீ ப்ளீஸ். பின்ன உங்ககிட்ட சொல்வேன் நினைச்சியா? அதுக்கு நான் மேல இருந்து கீழே குதிப்பேன். எப்படியும் ஒரு நாள் அதான் நடக்க போகுது. சாம் ப்ளீஸ், வேண்டாம் சாம் உனக்கு இந்த வேலை. எஸ்ஓஸ் மீ ப்ளீஸ், கம் திஸ் சைட். கம் மேகி வா மேகி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மேகி. டோன்ட் பீ ஸ்டூபிட் சாம். நான் எதுமே கேட்க மாட்டேன் உன்கிட்ட இருந்து. சாம் இங்க பாரு சாம், நம்ம எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். we are good friends. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இந்த லவ் கிவ்ன்ற விஷயம்லாம் உங்க 2 பேருக்குள்ள வேண்டாம். மேகி, இந்த சாம் என்ன சொன்னாலும் நீ ஒத்துக்காத. அப்புறம் நான் உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அப்புறம் இப்போ எதுக்கு இப்படி கத்துற? நாளைக்கு ஒரு முக்கியமான சீனுக்கு லவ் ரிஹர்சலுக்காக நான் மேகியை கூப்பிட்டேன். ஓ, ரிஹர்சலா? ரிஹர்சல் தான். ஏய், ரிஹர்சல் இருந்தாலும் உனக்கு இந்த வேலை வேணாம். உயிரை வச்சு இப்படி விளையாடாத சாம் ப்ளீஸ் சாம். ஐயோ நீங்க 2 பேர் சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. will you please shut up போங்கோ. எதுக்காக இவனை சும்மா பயமுறுத்திட்டே இருக்க? நீ இப்படி வா. சாம், இவன் இங்க இருந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. நம்ம வேற எங்கயாவது போய் ரிஹர்சல் ஓகே பார்க்கலாம். என் ஃபிளாட்டுக்கு வந்துரு. சுத்தம் ஃபிளாட்ல எல்லாம் வேணாம். நம்ம ஈவினிங் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். ஓகே டன். ஓகே காலி. பை, நான் போறேன். ஏய் சாம், போறேன்னு சொல்லாத சாம். போயிட்டு வரேன்னு சொல்லு. இதுக்கு வேற வேலையா இல்லையா? அப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கு. அச்சிப்பா. பை மேகி. Bye. பை. மேகி, உனக்கு இந்த பாப்புலேஷனை கம்மி பண்றதே வேலையா போச்சா? ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சேவை, அவ்வளவுதான். என்னடா சாம், இன்னும் மேகியை காணோம்? வந்துருவாடா. ஓ சரி, டயலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? எனக்கு என்னமோ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுறது நல்லதுன்னு தோன்றது. ஹாய் गाइस. ஹாய் மேகி. உனக்காக தான் மேகி நான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். வா வா உட்கார். ஓகே ஓகே. உட்கார்.
என்ன மேகி நீ இவ்ளோ லேட் பண்ணிட்ட? சாம் பாவம் மேல போகணும் துடிச்சிட்டு இருக்கா. இல்ல 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 சாம், நீ பிளாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, பிளாட் எங்க இருக்கு? மேல தானே இருக்கு. அத தான் நான் சொன்னேன். இல்ல ராக்ஸ், இவன் கிடக்குறான் மேகி, ஏதாவது உளறிட்டே இருப்பான். லூசு லூசு. சரி வா மேகி, வா வா, இப்படி வா. இப்படி நெல்லு. இப்போ என்ன சீன் தெரியுமா? ஹீரோ அதான் நான் வந்து ஒரு அனாதை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் லைஃப்ல. ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு பணம், கேட்கும் போதெல்லாம் ட்ரெஸ், எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்றா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட போய் அடிக்கடி பேசுவேன், பழகுவேன். என் மனசுல அப்பதான் ஒரு சின்ன காதல் முளைக்குது. அப்ப அந்த பொண்ணு என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல வரா. அப்போ வந்து என்னோட லவ் அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஒரு சீன். நைஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே எல்லாமே அழகா தெரியுது இந்த உலகத்துல. ஆனா எனக்கு எதுவுமே எதுவுமே சொந்தம் இல்ல மேகி. ஆனா இந்த நிமிஷம் ஒண்ணு மட்டும் சொந்தம் மேகி, அது நீதான். ஐ லவ் யூ. ஆனா சொந்தமும் இல்லாம பந்தமும் இல்லாம யாருமே இல்லாம நித்தம் நொந்துட்டு இருந்த எனக்கு கொஞ்சம் கூட ரத்த சம்பந்தமே இல்லாத ஒருத்தி காதல் என்னும் மருந்து போட்டா. அந்த நேரத்துல அதுக்கு ஃபீஸா, அதுக்கு விலை மதிப்பே இல்லாத என்னோட உயிரை அவளுக்கு காதல் பரிசா கொடுக்க போக இப்படித்தான் இப்படியேதான் இப்படியேதான் அவன் என்னோட கையை பிடிக்க, உடனே நான் குத்த போனதை தடுக்க என் இதயத்துல ஒரு ஈச், அதான் முத்தம் முத்தம். உடனே சட 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 சடன்னு என்னோட இதயத்துல மழை, அதாவது இதயத்தில் மழை. உடனே நாங்க ரெண்டு பேரும் ஆல்ஸ் மழையில டூயட் பாடிட்டு இருக்கோம். என்னமா ஃபீல் பண்றான் பாரு. ஆமா, இப்ப நான் எங்க இருக்கேன்? ஏண்டா மெரினா பீச்ல லவ் சொன்னது சொல்லுவேல், ஆனா டூயட் பாட மட்டும் ஆல்ப்ஸ் மலைக்கு போடுவலா? இங்க தாண்டா நீ இருக்க. ஓகே சாம், நான் கிளம்புறேன். பாய். எப்படா நான் பர்ஃபார்ம் பண்ணேன்? சூப்பர்ரா, பின்னிட்டல்ல. மேகியே டிஸ்டர்ப் ஆற அளவுக்கு சூப்பர் ஆக்டிங்டா. இனிமே உனக்கு மரண யோகம் தான். ஓகேடா, நான் கிளம்புறேன்டா. பைடா. ஏண்டா ஏண்டா அர்து, என்ன காரியம் செஞ்சிருக்காய்? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஏடா பயப்படுற? ஏண்டா அவன் எப்படி ஃபீல் பண்ணி மேகிட்ட சொல்லியிருக்கான்? அதுவும் மேகிட்ட சொன்னா என்ன ஆகும்னு நோக்கு தெரியுமானோ? அப்போ அவன் செஞ்சது மட்டும் நியாயமா? ஐயோ, அவனை பத்தி தான் நோக்கு தெரியுமோனோ? இந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிட்டு இருப்பான். இந்த சின்ன விஷயத்தை எதுக்காக இப்படி ஊதி பெருசாக்கிட்டு இருக்காய் நீ? சும்மா ரிஹர்சல் தானே பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் பாத்தியோனோ, லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர்டா. அது தெரியாம அவன் காலையாக்கு போய் வச்சிருப்பான். கரெக்டா கிரவுண்ட் ஃப்ளோர்ல யாக்குமே லேண்ட் ஆக போறான். வாடா போய் பார்க்கலாம். ஐயோ யம்மா, யம்மா. வெயிடா ராணிய செக் அண்ட் மேட். ஓன் கதை காலி. நீ எனக்கு செக் வச்ச, நான் இவனுக்கு செக் வச்சேன். டேய் பேசாம இருடா, எங்கேயாவது அவன் காதுல விழுந்துற போறது. யார்தோ கையடா, என்ன உன் கை கசக்கிறது? அது காத நோண்டினண்டா. ஓ தேங்க்ஸ்டா. டே ராகவா, ராகவா, சாமுக்கு நான் எப்படி வச்சேன் பாத்தியா ஆப்பு? அதெல்லாம் தப்புடா. என்னடா தப்பு? சிம்ரன் கிட்ட பேச ஆசைப்பட்டது தப்பா? அது எப்படியாக்கும் தப்பாகும்? அப்போ நான் ஆப்பு வச்சதும் தப்பு இல்லை. எப்படி பழி வாங்கினா பாரு. இருந்தாலும் பாவம்டா சாம். என்னடா பாவம்? நல்ல வேலை லிஃப்டில் மாட்டினதுனால தப்பிச்சான். அவன் மட்டும் வண்டியில் போயிருந்தான், அவ்வளோதான். நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் உணர வைக்காத கேட்டியா? அவன் மூச்சுன்னு மட்டும் இருந்திருந்தானா எல்லாத்தையும் கேட்டுருவான்டா. அவன் எப்படிடா கேட்க முடியும்? நம்ம ரெண்டு பேரும் கனவுல தானடா பேசுகிறோம்.
அது நோக்கு பிரில்லியன் மூலடா. தேங்க்யூ. இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட் இப்படி அடிபட்டு படுத்துன்னு இருக்கும்போது நீ இப்படி சிரிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை கேட்டியா? நீ மட்டும் எல்லாடா சிரிக்கல, நீ தானடா. நான் உன்னை மேகி கிட்ட மாட்டி விடும்போது நீ பார்த்து சும்மா தானடா இருந்த. ஏய், நான் அப்போவே வேண்டாம் வேண்டாம் தானே சொல்லிட்டு இருந்தேன். என்கிட்ட தானடா சொன்னேன், அவன்கிட்ட எங்கடா சொன்னேன்? அது அது அவனுக்கு நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறிய, நம்ம 2 பேர் கனவுல கூட எவ்வளோ ஒத்துமையாக இருக்கும். அவனை பார்த்தியா, எங்கே போனானே தெரியல. அவன் எங்கேயாவது சிம்ரன் கூட போய் டூயட் பாடின்னு இருப்பான்டா. அவன் எப்படிடா வெயிட் பண்ண முடியும்? நான் தான் காலை உடைச்சிட்டேன்னு. ஆனால் கனவுல தான் வழி தெரியாதேடா. ஆமாம் இல்லை? ஹாய்டா. ரிலாக்ஸ். யாரா நம்ம ட்ரீமில் இன்டர்ஃபியர் ஆகிறது? நேக்கு என்னமோ சாமோட வாய்ஸ் மாதிரி தோன்றதுடா. ஆமாண்டா, சாம் தான். ஐயோ சாம், என்னடா இது ஒன்றுமே போடாமல் வித்தவுட்டில் நிற்கிற? டேய் சாம், என்னடா ஒன்றுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்க? ஒன்றும் இல்லைடா, காத்தே வரலையா, அதான் எல்லாத்தையும் கைட்டி போட்டேன். காலில் ஒரு கட்டு போட்டிருப்பே, அது எங்கடா காணோம்? ட்ரீம்ல அது தெரியாதுடா. ஏண்டா கட்டு தான் ட்ரீம்ஸில் தெரியாது, வழி மட்டும் எப்படிடா தெரியறது? அது இருக்கட்டும்டா, நான் தானே லிஃப்ட்ல போய் விழுந்தேன். அது என்னமோ அர்து என்னை பழி வாங்கிட்டு தான் சொல்றான். ரிலாக்ஸ். நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது அவனுக்கு எப்படிடா தெரியும்? அது கிருஷ்ணா சொன்னாரு. ஆமா, அந்த பழி வாங்கின மேட்ரு சொல்லவே இல்லையே. அதுவா, நீ அர்துவை அந்த ஃபோன் கொடுக்க டேய், மாட்டேன்னு. ரிலாக்ஸ். சொல்லாதடா. டேய் நீ சும்மா இருண்டா. கனவுல இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்னா? சரி, அப்படின்னா சொல்லு. சாம், நீ அர்துக்கு சிம்ரன் கிட்ட ஃபோன் பண்ணுறப்போ ஃபோனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, அதனால் கோவப்பட்டு அவனை எட்டி வச்சிட்டல்ல, அதனால தான் அவன் உன்னை மேகிட்ட மாட்டி விட்டான்டா. மேகி கிட்டயா?